பேக் டு மை சேனல் புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா 5 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐஃபோனில் எப்படி பண்ணுறது தானே. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த சேனலில் நம்ம ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போடலாமா வேணாமா நீங்கள் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ் ஆர் நோ. நான் போன வீடியோவில் கேட்டிருப்பேன் இந்த வேஸ்டட் வீடியோவில். அது நான் போகும்போது 2 பேர் மட்டும் கமெண்ட் பண்ணாங்க ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வந்து கன்ஃபார்ம் வேணும்னு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து எஸ் மட்டும் டைப் பண்ணாங்க. அதுக்கு என்னது கேட்டதுக்கு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வேணும்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தாங்க. 2 கமெண்ட் தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ வேணும்னா இந்த வர மண்டே இல்லைனா சண்டேயில் கண்டிப்பாக உங்களுக்காக ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போட்டுருவேன். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஐஃபோனில் பண்ணலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். என்னென்ன ஐஃபோனில் பண்ணலாம்னா iPhone 10லேருந்து iPhone 12 மினி வரைக்கும் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் எந்த மொபைலில் பண்ண போகிறேன்னா iPhone 12 மினின்னு பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது iPhone 12 மினி. இதை உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, வாங்க இப்போ ஃபஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஓகே, ஒன்றும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொடுக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன விஷயக்குள்ளே போக போகிறோன்னா பேக் டேப்னா என்னது? நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இது உங்களுக்கு பொறுத்த மாதிரியே செட்டிங்கு. அந்த செட்டிங் எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் நான். அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸில் நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்குது. எப்படி அது செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, பாருங்கள். ஓகே காய்ஸ், உங்களோட மொபைல் எடுத்துக்கோங்க. உங்களோட ஐஃபோனு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, iPhone 10லேருந்து iPhone 12 மினி வரைக்கும். ஓகே, போனவுடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்குள்ளே போன உடனே அங்கே வந்து அல்ஃபபெட் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டச்சுன்னு ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டச்சுன்னு ஒன்று காட்டோன்னா பேக் டேப்னு ஒன்று உங்களுக்கு காட்டும். நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு பேக் டேப் இருக்குல்ல, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் டேப் ஒன்று காட்டும். அப்புறம் ட்ரிபிள் டேப் ஒன்று காட்டும். நீங்கள் டபுள் டேப் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். டபுள் டேப்பில் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ சப்போஸ் ஹோம் ஸ்க்ரீன் வேணும்னா ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இல்லைனா வேறு என்ன கூட வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன் காட்டும். நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிபிள் டேப்புக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் வைக்க போகிறேன். ஆனால் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன ஆப்ஷன் வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் தான் தொட போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் தொட்டோன்னே நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வெளியில் வந்துடலாம். இதில் டன்னில் கொடுக்க வேணாம். வெளியில் வந்தோடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ பாருங்கள், டபுள் டேப் பண்ண போகிறேன். இப்போ நான் டபுள் டேப் பண்ணாலும் ஏற்கனவே ஹோமில் தான் இருக்கேன். சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணணும். இப்போ நான் யூடியூப்குள்ளே போயிடுறேன். யூடியூப்குள்ளே வேணால் வேறு எதுவும் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறேன். நான் இப்போது இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனோடனே இப்போ டபுள் டேப் பண்ணுறேன். வெளியில் வந்துடுச்சு. இது சப்போஸ் நான் ட்ரிபிள் டேப் பண்ணேன்னா என்ன ஆகும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள். ஓகே, ஒன்று என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள். இப்போ நான் செட்டிங்குள்ளே போய்ட்டு செட்டிங்கில் சும்மா தான் போகிறேன். இப்போ டபுள் டேப் பண்ணுறேன், வந்துடுச்சு. ட்ரிபிள் டேப் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும் பாருங்கள். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ஈஸியான வே தான். நீங்கள் இந்த உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் ஆகலையா நீங்கள் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செட்டிங்குள்ளே வேணும்னா வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணாம் நீங்கள் நிப்பாடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இது இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று. இப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா கேஜெட். என்னதுடா கேஜெட் நீங்கள் கேட்பீங்க. மொபைலில் ஒரு கேஜெட் கொடுத்துருப்பாங்க. கிளாக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி செப்பரேட்டாக உங்கள் ஹோம்லேயே கொடுத்துருவாங்க. நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, பார்த்துடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ நான் காட்டுறேன் எப்படி கேஜெட் செட் பண்ணுறதுனா. இப்போ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் iPhone 10லேருந்து iPhone 12 மினி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எது கேஜெட்னா இதான் கேஜெட்டு. இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். இதான் உங்களோட கேஜெட். என்னடா எவ்வளோ தான் கேஜெட்னு நினைப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், இதை ஏதாச்சும் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வைக்கணும் கூட வச்சிடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் இப்போ என்ன வைக்கிறேன்னா நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய ஆப்ஸ் வாட்ஸ்அப் அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆட் கொடுக்கணும். கீழே அதை ஆட் கொடுக்கணும். அது கொடுத்த உடனே எனக்கு வந்து அப்படியே மேலே செட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு தேவையில்லை, அது எனக்கு ரொம்ப தேவைப்படாது உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வந்து ரிமூவ் கேஜெட்னு ஒன்று காட்டும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் ரிமூவ் ஒன் மோர் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான்.
சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் திருப்பியும் வேறு எதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நான் வேறு எதாவது வைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு இப்போ கிளாக் வச்சு காட்டுறேன் நான். இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் கிளாக் வைக்கிறேன் நான். ஃபஸ்ட் கிளாக் நல்லா இருக்கிறனால அது ஃபஸ்ட் கிளாக் வைக்கிறேன். அது வச்சுட்டேன். இவ்வளோ தான் கைஸ், இவ்வளோ தான் ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், இப்போ நீங்கள் செகண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். சில பேருக்கு வந்து பர்சனலான விஷயம் இருக்கும், இல்லை பர்சனல் ஃபோட்டோஸ் இதாக இருக்கும், பர்சனல் வீடியோஸ் இதை வச்சுருக்கோம். அது எப்படி நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறது, அதுவும் ஐஃபோன் iOS14 அதில் எப்படி நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறதா நான் காட்டப்போகிறேன் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு மெயினான விஷயம் இல்லைனா பர்சனலான விஷயம் ஏதாச்சும் நீங்கள் உங்கள் பேங்க் ஐடி இல்லைனா நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஹைட் பண்ணி வைக்கணும்னா எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறதான்னு நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், உங்களோட ஐஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, எப்படி அந்த ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்கள் கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. கேலரிக்குள்ளே போனோன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ இல்லை, எவ்வளோ ஃபோட்டோ உங்களுக்கு மெயினான விஷயம் இருக்குமோ இல்லைனா ஏதாச்சும் இருக்குமோ அதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து யாருக்கும் அமுச்சுடணுமா காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஐடுன்னு ஒன்று உங்களுக்கு காட்டும். அது ஐடுன்னு ஒன்று காட்டும் பாருங்க. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே மட்டும் கொடுங்க. அது ஓகே இல்லை, 6 ஃபோட்டோஸ் காட்டும். அது கிளிக் பண்ணோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நீங்கள் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணி காட்டுற மாதிரிங்க, அதே மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, அது பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ்குள்ளே போய்க்கோங்க. ஃபோட்டோஸ்குள்ளே போன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேலரிக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து ஐடின்னு ஒன்று காட்டும் பாருங்கள். அது ஐடின்னு ஒன்று காட்டு தான். இப்போ நான் 6 ஃபோட்டோ அது வச்சேன்ல, அந்த 6 ஃபோட்டோ தான் இப்போ இங்கே இருக்குது. இது சப்போஸ் சில பேருக்கு தான் பார்க்க முடியும், சில பேரால் பார்க்க முடியாது. நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட பர்சனல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. இது சப்போஸ் உங்களுக்கு பேக் கொண்டு வரணும்னா இது என்ன பண்ணுறோம், அதே மாதிரி தான். இது யாருக்கும் ஷேர் பண்ணுமா காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் அதே மாதிரியே அன்ஐடுன்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அன்ஐட் கிளிக் பண்ணோன்னே சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே நீங்கள் வந்துடும் அந்த ஃபோட்டோ. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, அவ்வளோதான். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொடுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணலன்னா கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4th விஷயத்துக்குள்ளே போகலாம். என்னதுன்னா வால்யூம் பிக்சர் அப்படின்னு என்னதுன்னா நீங்கள் உங்கள் வால்யூம் பட்டன் இருக்குல்ல, உங்கள் வால்யூம் பட்டன் வச்சு நீங்கள் மைனஸ் பட்டன் இருக்குல்ல வால்யூமில், அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபோட்டோவும் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். அதோட வீடியோ நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், உங்கள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஐஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க உங்கள் ஐஃபோனை. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணிட்டோன்னு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கேமராக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நான் சொல்லியிருப்பேன் வால்யூம் மைனஸில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. இதான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போது வால்யூம் பட்டன் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது, அது இருக்குல்ல பாருங்கள். இது நம்ம ஒரே ஒரு டேப் பண்ணோன்னா என்ன ஆகுனா ஃபோட்டோ வரும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபோட்டோ. சப்போஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் கை ஒரு ஆங்கிளில் பிடிச்சிட்டு ஸ்க்ரீன் தொட முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஒன்றும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், இவ்வளோ தான் கைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வால்யூம் மைனஸ் பட்டன் வச்சு நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் தொட தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் வந்து டம் ஃபிங்கர் வந்து அதை தொட தேவையில்லை. நீங்கள் அந்த வால்யூம் டவுன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் வீடியோ கூட சப்போஸ் நீங்கள் vlog எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொண்டாலும் நீங்கள் மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக vlog எடுக்கலாம். சரியாகவே இல்லை. இப்போ ஐஃபோன் தான் vlog எடுக்கிறாங்க. ஐஃபோன் vlog இல்லை, ஐஃபோன் தான் கேமரா வச்சு vlog எடுக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அடுத்தது. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இந்த 4 வரைக்கும் எப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் ஸ்னாப்சாட் பிடிக்கும், ஸ்னாப்சாட் வந்து ஐஃபோனே ஒன்று க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நீங்கள் இப்போ சொல்ல போகிறோம். ஐஃபோனே ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்குது. நானே இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஒரு வீடியோ பார்த்தேன், இப்படிலாம் ஒன்று ஐஃபோனில் இருக்கா, அதுவே நான் பயந்துட்டேன். என்ன இந்த மாதிரி இருந்தால் நம்மளே எல்லாம் ஸ்னாப்சாட்டை விட்டுட்டு நம்ம இதுவே யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ்னால் என்னதுன்னா கிளிப்ஸ் யாராருக்கெல்லாம் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது. கிளிப்ஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எமோஜிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எமோஜினா ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும், அது எப்படின்னா கார்ட்டூன் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் நெக்ஸ்ட் உங்கள் பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஸ்னாப்சாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்னாப்சாட்டில் வந்து நம்ம வந்து சப்போஸ் நம்ம மெசேஜ் அனுப்பிச்சு விட்டோம்னா மெசேஜ் போகும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை. நீங்கள் மெசேஜில் பண்ண முடியாது, ஒன்லி ஃபோட்டோ அண்ட் வீடியோ மட்டும்தான். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம். இது அப்படியே ஸ்னாப்சாட் மாதிரி தான். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஆகிடும். நீங்கள் இது வீடியோ பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்கு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.
கைஸ் உங்கள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆப் சொல்லியிருப்பேன். என்ன ஆப்னா கிளிப்ஸ். அது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிளிப்ஸை நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிப்ஸ் ஆப் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்லி. அது நீங்கள் கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அது வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அவங்க ஒயிட் கலர் பட்டன் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ என் ஒரிஜினல் ஃபேஸ் தான் காட்டுது. இப்போ வேறு எதாவது இமேஜ் வேணுன்னா கூட இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபன்னி இமேஜ். இப்போ நான் வாயை ஓப்பன் பண்ணுறேன், அதனால வந்து உங்களுக்கு இப்படி மாதிரி காட்டுது. இதில் நான் வாய் க்ளோஸ் பண்ணிருந்தேன்னா இப்படி காட்டும். கேமல், நிறைய அனிமல்ஸ், அப்புறம் நிறைய இருக்குது. உங்களுக்கு போக போக வீடியோவில் காட்டுறேன். அப்படி எந்த வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்கள் ஃபேஸ் வந்து ரெகனைஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக காட்டும். எனக்கு வந்து அவுல் மாதிரிலாம் காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கலாம் வேறு, அதெல்லாம் வேறு இருக்குது. உங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு, என்ன ஸ்கெச்சஸ் மாதிரிலாம் இது டவுன்லோடிங் காட்டுது. வேணாம் இப்போதைக்கு, நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என் பேக்ரவுண்ட் பாருங்கள், ஸ்கையில் இருக்க மாதிரியே இருக்குது. எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது மியூசிக் எடுத்துருச்சு. இப்போ நான் வந்து வாய்ஸ் வந்து தனியாக ஓவர் கொடுக்குறேன், வாய்ஸ் ஓவர். அதனால் உங்களுக்கு காட்டாது அந்த மியூசிக். இது ரியலிட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு. இது வேறு லெவலில் காமிச்சிச்சு எனக்கு. நீங்கள் சப்போஸ் எமோஜி கூட இப்படி வச்சுக்கலாம். எமோஜி ஏதாச்சும் காட்டாது ஃபேஸில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சும்மா வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா தான் வச்சேன், ஏன்னா அது நல்லாயிருக்கும்னு. நல்லா இருக்காது, சும்மா வச்சேன் நான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே கைஸ், இந்த 5 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லைனா ரிலேஷனில் யாராச்சும் ஐஃபோன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானது இருக்கும். ஒன்று இந்த மாதிரி ஐஃபோன் விஷயம், இல்லைனா ஐஃபோனில் என்ன நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஆண்ட்ராய்டில் எப்படி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போதைக்கு iOS14 நான் இப்போ சொல்லியிருக்கேன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இது சப்போஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு. ஓகே, ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, இது ஒரு அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கணுன்னா நான் என்னோட வீடியோஸில் போட்டிருப்பேன். மறக்காமல் பார்த்துருங்க என்னோட யூடியூப் பேஜில். ஓகே, பாய் கைஸ். இது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க இருக்கும். பாய் ஃப்ரம் மாஸ் திலீப்.